Hi, hello friends, welcome to Annam Art of Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல கொண்டக்கடலை போட்டு புளிக்குழம்பு வைக்கலாம். கொண்டக்கடலையில அதிகமான ரிச் புரோட்டீன்ஸ் இருக்கு. இத நம்ம உணவுல அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வர வீடியோ நீங்களும் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் வெள்ளை கொண்டக்கடலை 1 கப் எடுத்துக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பூண்டு ஒரு 5 பல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 கத்திரிக்காய் நீளமா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்க உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். 1 கப் தேங்காய், 1 கப் கருவேப்பிலை கொத்தமல்லி இலை, குழம்புக்கு தேவையான மசாலா மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், மிளகாய் தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகுளுந்தம் பருப்பு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ கொண்டக்கடலையை ஊற வச்சிடலாம். கொண்டக்கடலை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறினாதான் கொண்டக்கடலை நல்லா பெருசாக நல்லா இருக்கும். இது நல்லா ஊறிருக்கு. இதை நான் வாஷ் பண்ணி தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். இதை ஒரு குக்கரில் ஒரு 3 விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். கொண்டக்கடலை முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது வேகட்டும். இப்போ குழம்புக்கு மசாலா அரைச்சிக்கலாம். ஜாரில் தேங்காய் சேர்த்துக்கோங்க, மிளகு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொண்டக்கடலை நல்லா வெந்திருக்கும். இதை இப்படி அமைக்கி பார்த்தா தெரியும் நல்லா வெந்திருக்கு பாருங்க. இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் லைட்டாக பொரிஞ்சா போதும், இல்லைனா ரொம்ப கசப்பாயிரும். கடுகு சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி அது நல்லா ஜூஸா இருக்கணும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் 2 ஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா சேர்த்ததுமே அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இதோட ஸ்மெல் எல்லாம் போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வதங்குற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சிருக்க கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். அதோட தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க, அதையுமே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இது ரொம்ப நேரம் வேக தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம விசில் விட்டு வேக வச்சிருக்கோம்.
இப்போ கத்திரிக்காயும் கொண்டக்கடலையும் நல்லா வெந்து கிரேவியா இருக்கு. இப்போ கரைச்சி வச்சிருக்க புளி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதியட்டும். புளி தண்ணியோட ஸ்மெல் எல்லாம் வெளியில போகணும். அந்த அளவுக்கு நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு கொதிய வச்சுக்கலாம். இது நல்லா கொதிஞ்சிருச்சு. இப்போ அரைச்சு வச்சிருக்க மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்புலாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதியட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிஞ்சு திக்காகிருச்சு. குழம்பு இந்த கன்சிஸ்டன்சில ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு ரெடி ஆயிருச்சு. மல்லி இலை சேர்த்து இறக்கிடலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான கொண்டக்கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது அடிக்கடி உணவில் நம்ம சேர்த்துக்கணும். கொண்டக்கடலை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.